ஹலோ, இன்றைக்கி பன்னீர் தோசை பார்க்கலாங்க. கடையில் கிடைக்கிற 200 கிராம் பன்னீரில் பாதி பன்னீர் எடுத்து நான் இப்போ பண்ண போகிறேன். இதில் நமக்கு 2 தோசை கிடைக்கும். பன்னீரை பொடி பொடியாக உதுத்து வச்சுக்கோங்க அல்லது துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கூட நறுக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டாட்டி தக்காளியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சிக்கன் மசால் பொடி கடையில் கிடைக்கிறது தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், காரம் பத்தலை அதனால் சேர்த்துருக்கேன். பன்னீர் துருவல் சேர்த்துட்டுங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இப்போ தோசை மேலே அப்ளை பண்ணுறதுக்கு பன்னீர் துருவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து பன்னீர் துருவல் அப்ளை பண்ணிட்டாலும் சரி. நான் இங்கே தோசை சுட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அப்புறமா பன்னீர் துருவல் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஒன்று விட்டுக்கோங்க. நான் இங்கே ஆயில் போட்டிருக்கேன். நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். தோசை ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த துருவல் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துட்டா பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.